வணக்கம். கதையின் பெயர் ஜூட் மற்றும் பறக்கும் டைனோ. ஒரு அழகான கிராமம். அந்த அழகிய கிராமம் ஒரு மலை உச்சியில் அமைந்துள்ளது. அங்கே ஒரு இளைஞன் இருந்தான். அவன் பெயர் ஜூட். அந்த இளைஞனுக்கு இந்த கிராமம் ரொம்ப பிடிக்கும். மலையைச் சுற்றியுள்ள எல்லா இடங்களும் அவனுக்கு தெரியும். அவருடன் ஒரு இளம் பச்சை பறக்கும் டைனோசரும் உள்ளது. டைனோசரின் பெயர் டைனோ. அந்த இளைஞன் எப்போதும் இந்த இளம் டைனோசருடன் விளையாடி மலையைச் சுற்றி பறப்பான். ஒரு நாள் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞன் ஒரு முறையாவது உலகைச் சுற்றி வர முடிவு செய்தான். அந்த இளைஞன் டைனோசருடன் உலகைச் சுற்றுவது பற்றி விவாதித்தான். இளம் பச்சை பறக்கும் டைனோசரும் உலகைச் சுற்றி வர ஒப்புக்கொள்கிறது. மறுநாள் காலை அந்த இளைஞன் தன் அம்மாவிடம் விடைபெற்று பறக்கும் டைனோசரின் மேல் அமர்ந்தான். பின்னர் டைனோசர் அந்த இளைஞனுடன் உலகைச் சுற்றி வர வானத்தில் பறந்தது. பறக்கும் டைனோசரின் உதவியுடன் வானத்தில் பறக்கும் அந்த இளைஞன் மேகங்களைத் தொட்டு வானத்திலிருந்து நிலங்களைப் பார்த்து காட்சிகளை ரசித்தான். அந்த இளைஞன் டைனோசருடன் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென்று சிறுவன் ஒரு மலையில் அமைந்துள்ள ஒரு அரண்மனையைக் கண்டான். அந்த இளைஞன் பறக்கும் டைனோசரை அரண்மனையில் தரையிறங்கச் சொன்னான். உடனே இளைஞனும் டைனோசரும் வானத்திலிருந்து அரண்மனைக்கு அருகில் தரையிறங்கினர். அந்த நேரம் அரண்மனையைச் சுற்றி ஆட்கள் இல்லை. அந்த இளைஞன் அரண்மனை அறைக்குள் நுழைந்தான். ஒரு அறையில் ஏதோ சத்தம் கேட்டது. அந்த இளைஞன் அந்தப் பக்கம் பார்த்தான். சத்தம் இல்லாமல் மெதுவாக அறைக்குள் நுழைந்து சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு இளம் அழகான இளவரசி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். திடீரென்று கதவு பக்கத்திலிருந்து ஏதோ சத்தம் கேட்டு இளவரசி விழித்தாள். அந்த இளைஞனை பார்த்ததும் இளவரசி பயந்தாள். "நீ பயப்பட வேண்டாம், நான் திருடன் இல்லை" என்று அந்த இளைஞன் பதிலளித்தான். இளவரசி, "நீ யார்?" என்று கேட்டாள். அந்த இளைஞன், "நான் அருகிலுள்ள மலை கிராமத்தில் வசிக்கிறேன். என் பெயர் ஜூட்" என்றான். பிறகு அந்த இளைஞன், "நான் என் டைனோசருடன் உலகைச் சுற்றி வர திட்டமிட்டுள்ளேன்" என்று சொன்னான். அவன், "வழியில் இந்த மலையில் இந்த அரண்மனையைப் பார்த்தேன்" என்றான். டைனோசர், இளவரசி ஆச்சரியத்துடன் கேட்டாள். அந்த இளைஞன், "ஆம், என்னுடன் ஒரு டைனோசர் இருக்கிறது" என்று பதிலளித்தான். டைனோசரின் உதவியுடன் நான் உலகைச் சுற்றி வர திட்டமிட்டேன் என்று அந்த இளைஞன் சொன்னான். "நானும் உன்னுடன் உலகம் சுற்றுவதற்கு வர முடியுமா?" என்று இளவரசி அந்த இளைஞனிடம் கேட்டாள். அந்த இளைஞன் சரி என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். உடனே அந்த இளைஞனும் இளவரசியும் டைனோசரின் மேல் அமர்ந்தனர். பின்னர் டைனோசர் வானத்தில் பறந்தது. இருவரும் டைனோசரின் மேல் அமர்ந்து உலகின் இயற்கைக் காட்சிகளை ரசித்தனர். இருவரும் ஒரு பாறையில் அமர்ந்து பழங்களை சாப்பிட்டுக் கொண்டு அரட்டை அடித்தனர். இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். பின்னர் அவர்கள் டைனோசரின் மேல் அமர்ந்து அரண்மனைக்குத் திரும்பினர். அந்த இளைஞன் இளவரசியிடம் விடைபெற்றுவிட்டு டைனோசரின் மேல் அமர்ந்தான். அந்த இளைஞனுடன் டைனோசர் வானத்தில் பறந்தது. இளவரசி அந்த இளைஞனை பார்த்து அழுதாள். அந்த இளைஞனை மீண்டும் பார்க்க அவள் ஏங்கினாள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.